ஆண்டவரே. ஆற்றுவாயம் காயங்களை ஆற்றுவாயம் பாவ காயங்களை ஆழ்வமாய் ஆலயம் தேடி வந்தோம் ஆண்டவரே. எப்போதும் தேற்றரவு அன்பர் நீதானே. தேடி வந்தே உதவும் கடவுளும் நீதானே. தேடி வந்தே உதவும் கடவுளும் நீதானே. உம்மிடம் நாங்களே தேடி வந்தோ உம்மிடம் நாங்களே. ஆர்வமாய் ஆலயம் தேடி வந்தோ ஆண்டவரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கஷ்டங்களையும் கண்ணீரையும் துடைக்கக்கூடியவர் நம் தாய். அந்த தாயின் மூலமாக பெற்றுக்கொண்ட அனைத்து நலன்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் இதோ நாம் ஒரே குடும்பமாக இங்கு குழுமி நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். மீண்டுமாக அந்த தாயிடத்திலே நாம் என்ன கேட்டாலும் அந்த தாயானவள் நமக்கு அருளக்கூடியவர், தன்னுடைய அன்பை வாரி தரக்கூடியவர். அந்த தாயிடத்திலே நம்மளுடைய அனைத்து தேவைகளையும் சமர்ப்பித்து அந்த தாயின் மூலமாக காட்டக்கூடிய அந்த பாதையில் நாமும் வழி நடந்து செல்வோம். நமக்காகவும் நம் வழியாக ஜெபிக்க கேட்ட அநேகருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலி மூலமாக தொடர்ந்து அந்த அன்னையினுடைய ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியுள்ள முறையில் பங்கு பெற தடையாக இருக்கக்கூடிய நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும்
வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்திலே தங்கியிருந்த கனிவுடன் அதை வளர செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது நம்பிக்கையின் அருளை பெற்றவர்கள் ஒரே திருமகனாய் உதித்தவரின் உயிர்ப்பில் நிலையான பங்கு பெற செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 66 பதிலுரை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை
போற்றி ஆர்ப்பரியுங்கள், போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள், அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை, உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாக உம் எதிரிகள் உமது முன்னிலையில் கோணி கூறுகுவர். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர், அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர், அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுவதற்கு உரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவர்க்கு பசியே ஈராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது.
என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே பலர் அவற்றில் கொல்லப்பட்டார்கள். அப்படி கொல்லப்பட்ட அந்த நேரத்தில் பல குழந்தைகள் தங்களுடைய தாய் தந்தையர்களை இழந்து இருக்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய காப்பக உரிமையாளர்கள் அந்த குழந்தைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு தங்களுடைய காப்பகத்தில் வைத்து பாதுகாத்து வந்தார்கள். இவ்வாறு அவர்கள் பத்திரமாக அந்த பாதுகாப்பு அறையில் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கடக்க வேண்டியது என்ன நேரிடுமோ, என்ன தங்களுக்கு வரப்போகிறதோ என்கின்ற அந்த பயமும் அச்சமும் அந்த குழந்தைகளுக்கு இன்னும் அதிகமாக இருந்தது. சில நேரங்களில் அந்த குழந்தைகள் தூங்காமல் கூட இரவு நேரங்களில் அலறடித்து கொண்டு சத்தமிட்டு கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய காப்பக உரிமையாளர்கள் அந்த குழந்தைகள் தூங்குவதற்கு முன்னதாக அவர்களுடைய கைகளிலே ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து அவற்றை கொடுப்பதன் மூலமாக அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் என்று எண்ணி அவர்களை அமைதியாக உறங்க செய்கிறார்கள். அப்படி அவர்கள் மீண்டுமாக எழுந்து பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ரொட்டி துண்டை பார்க்கும் பொழுது அவர்கள் சற்று அமைதியாக இருந்து அதை உட்கொண்டு அவர்கள் மீண்டுமாக அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் காப்பக உரிமையாளர்கள் இந்த குழந்தைகளுடைய நலனுக்காகவும் அவர்கள் நல்ல முறையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தைகளை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அந்த அச்சத்திலிருந்தும் அந்த பயத்திலிருந்தும் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு பலரும் பல முயற்சிகளை தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொரு குழந்தைகளாக எடுத்து அவர்களை பராமரிக்கின்றார்கள். இவ்வாறு அவர்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும், மனதிலே அச்சங்கள் பயங்கள் இருந்தாலும் தங்களை பாதுகாக்க இவர்கள் இருக்கிறார்களே என்கின்ற கொஞ்சம் அந்த அன்பும் அவர்களுடைய அரவணைப்பும் அந்த குழந்தைகளுக்கு அதிகமாக கிடைக்கின்றது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்விலும் பலவிதமான இன்னல்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகளை நாம் சுமந்து கொண்டு இதோ நாம் அன்னையினுடைய இடத்திலே வந்திருக்கிறோம். நம்மளுடைய அந்த கஷ்டங்களையும் கவலைகளையும் துடைக்கக்கூடியவராக, நம்மை வாரி அணைக்கக்கூடியவராக, நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக, நம்மை அன்பு செய்யக்கூடியவராக, நான் உனக்காக இருக்கிறேன் என்கின்ற அந்த நம்பிக்கையின் வாக்குறுதியை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் தான் நம் ஆண்டவர். அதனால்தான் வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லி அழியா உணவாக என்று நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார் என்றால் அந்த ஆண்டவரை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அந்த ஆண்டவரை நம்மளுடைய உள்ளத்திலும் சரி,
இல்லத்திலும் சரி அவரை எவ்வாறு நாம் கண்டுணர்ந்து அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இன்றைய நாளிலே நம் ஒவ்வொரு மத்தியிலும் எதிர்பார்க்கக்கூடியது. அதுதான் இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் பார்க்கின்றோம். சிதறுண்ட மக்களை ஆண்டவர் ஒருங்கிணைத்து செல்வதை பார்க்கின்றோம். யூதேயா, சமரியா எல்லா பகுதிகளுக்கும் மக்கள் அனைவருமே சிதறுண்டு செல்கின்றார்கள். ஆனால் பிலிப்பு செல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே அவர் ஆண்டவர் பற்றிய அந்த செய்திகளையும் அவர் செய்யக்கூடிய அந்த அருள் அடையாளங்களையும் பார்த்து அனைவருமே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கின்றார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அப்பேற்பட்ட அந்த பிரச்சனைகளிலும் இன்னல்களிலும் அவர்கள் ஆண்டவர் தன்னோடு இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய அனைவருமே குணம் அடைவதை பார்க்கின்றோம், வாழ்வு பெறுவதை பார்க்கின்றோம், புது வாழ்வை நோக்கி அவர்கள் செல்லக்கூடியதை பார்க்கின்றோம். இவ்வாறு சிதறு போன அந்த மக்கள் கூட செல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்கின்றார்கள். ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் மற்றவர்களிடத்திலே சொல்லி தங்களுடைய நம்பிக்கை எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது, ஆண்டவர் தங்களுக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக மாறுவதை நாம் பார்க்கின்றோம். இன்று நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையை ஆண்டவரிடத்திலே தக்க வைத்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் அவரை தேடி செல்ல வேண்டும். அழியா உணவாக என்னுடைய வாழ்க்கையிலே அவர் வருகின்றார் என்றால் அவர் என்னுடைய வாழ்க்கையிலே எப்படி முக்கியம் வாய்ந்தவராக இருக்கிறார், அவர் தரக்கூடிய அந்த உணவானது அவரே எனக்கு உணவாக வருகிறார் என்றால் அந்த உணவு எனக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இரக்கப்பெருக்கும், அவருடைய உடனிருப்பும், அவருடைய இறை பிரசனமும், அவருடைய அந்த மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் மகன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கின்றார். அந்த மகன் தரக்கூடிய அந்த உணவானது நம்மை எல்லா விதத்திலும் திடப்படுத்தக்கூடியதாக, வலுப்படுத்தக்கூடியதாக, நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து ஒருங்கிணைத்து அவர் நம் வாழ்வில் இருந்து நம்மை சிறப்பாக செயலாற்றக்கூடியவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் உணவு மிகவும் அவசியமான ஒன்று. அப்படிப்பட்ட உணவை ஆண்டவர் தாமே உணவாக நம்மளுடைய வாழ்வில் வருகிறார் என்றால் நாம் எவ்வளவு பாக்கியசாலிகளாக இருக்க வேண்டும், எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் நீங்களும் சரி நானும் சரி சந்தோஷம் அடைய வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். அப்படிப்பட்ட ஆண்டவர் என்னுடைய வாழ்வில் வருவதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கின்றது, எதுவெல்லாம் என்னை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே வேளையிலே ஆண்டவர் சொல்கிறார், என்னிடம் நம்பிக்கை கொண்டு வருபவர்களுக்கு தாகமே இராது என்று. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் நாம் செல்கின்ற பொழுது அவர் தரக்கூடிய அந்த வாழ்வானது நிலையானது, யாராலும் அழிக்க முடியாது, யாராலும் நம்மை அவற்றிலிருந்து பிரிக்க முடியாது. காரணம், ஆண்டவர் நம்மீது அதிக அன்பு கொண்டவராக, நம்மீது அதிக அக்கறையும் பாசமும் கொண்டவராக இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே அந்த ஆன்மீக தாகத்தை போக்கக்கூடிய ஆண்டவர் வார்த்தைகள் மூலமாக மட்டுமல்லாமல் உணவின் மூலமாகவும் நமக்கு அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் தன்னுடைய சொந்த விருப்பத்திற்கு அல்ல, மாறாக தன்னை அனுப்பிய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்வதையும் பார்க்கின்றோம். நம் ஒவ்வொருடைய விருப்பங்கள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதே நேரத்திலே நாம் தவறு செய்து விட்டோம், கடவுளுக்கு எதிராக நடந்து விட்டோம் என்று அவர் ஒரு பொழுதும் புறக்கணிக்கவில்லை, யாரையும் தள்ளிவிடவில்லை. எல்லோரையுமே அன்பு செய்து, எல்லோரையுமே அரவணைத்து, எல்லோரையுமே பாதுகாக்கக்கூடியவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம்.
அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் நாம் நம்மை நாமே முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது, முழுமையாக அவர் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பொழுது, எனக்கு எத்தீங்கும் வந்தாலும், எந்த சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளிலிருந்து என்னால் வெளிவர முடியும் என்கின்ற நம்பிக்கையை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையும் மன உறுதியும் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நம்மளுடைய அந்த இதய கதவை திறந்து ஆண்டவரை வரவேற்போம். ஆண்டவர் தாமே எனக்கு எல்லாம் என்பதை புரிந்தவர்களாக, அறிந்தவர்களாக, அப்பேற்பட்ட அந்த ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்வானது அழகாக இருக்கும், ஆசீர்வாதம் பெற்றதாக இருக்கும், அவர் அன்பு நிறைந்ததாக இருக்கும் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்வோம். அன்றைய தினத்திலே அந்த மக்கள் அனைவருமே புரிந்து கொண்டார்கள், ஆண்டவர் தங்களோடு இருக்கிறார், தங்களை வழி நடத்துகிறார்கள் என்று. அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட்டு நடந்து வந்தார்கள். அதன் அடிப்படையிலே தாங்கள் என்ன கேட்டார்களோ, நம்பினார்களோ, விசுவசித்தார்களோ அவற்றையே செல்லக்கூடிய எல்லா இடங்களுக்கும் அவர்கள் ஆண்டவர் பற்றிய செய்திகளை எடுத்துரைத்தார்கள். இன்று நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய உடலை நற்கருணையின் மூலமாக நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். அந்த நற்கருணை ஆனது என்னுடைய வாழ்விலே எப்பேற்பட்ட மாற்றங்களை எல்லாம் கொண்டு வருகிறது, எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நற்கருணையாக வரக்கூடிய அந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்விலும் மாற்றம் செய்கிறார் என்றால் நான் ஏன் மற்றவர்களுக்கு அந்த ஆண்டவரை எடுத்துரைப்பதன் மூலமாக சிதறுண்டு இருக்கக்கூடிய அந்த மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஆண்டவர் பக்கம் கொண்டு வருவதன் மூலமாக நானும் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், நானும் இன்னும் அதிகமாக நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறேன், மற்றவர்களையும் அப்பேற்பட்ட அந்த நம்பிக்கைக்கு கொண்டு வருகிறேன் என்கின்ற அந்த ஆழமான எண்ணங்களை இந்த நேரத்திலே நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நாம் விதைப்போம். அப்படிப்பட்ட அந்த விதையை விதைக்கின்ற பொழுது நம்மளுடைய வாழ்வானது இன்னும் அதிகமாக மற்றவர்களுக்கு பயனுள்ளதாகவும் மற்றவர்களுக்கு உபயோகம் உள்ளதாக இருக்கும் என்பதை தான் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். அவரே இன்று நம்மளுடைய வாழ்வில் உணவாக வந்து நம் ஒவ்வொருடைய எல்லா விதமான செயல்பாடுகளிலும் எல்லாவற்றிலும் அவர் நம்மோடு உடனிருந்து நம்மையும் நம்மளுடைய குடும்பங்களையும் நாம் மேற்கொள்ளக்கூடிய அநேக காரியங்களிலும் நம்மை உடனிருந்து வழிநடத்துவார், நம்மை செயலாற்றுவார், நம்மை பாதுகாப்பார் என்கின்ற நம்பிக்கையை ஆண்டவர் மீது பதிய வைத்தவர்களாக, அப்பேற்பட்ட அந்த நம்பிக்கையை நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் நற்கருணை பெற்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஆசிரையும் அந்த உற்சாகத்தையும் நம்மளுடைய வாழ்விலே தொடர்ந்து பெறுவோம். அதன் மூலமாக ஆண்டவர் தரக்கூடிய அந்த நிலை வாழ்வையும் அழியா வாழ்வையும் பெற்று நாமும் மற்றவர்களுக்கு சாட்சியம் உள்ளவர்களாக வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம், அர்ப்பணம் அர்ப்பணம் எம்மையே அர்ப்பணம். உள்ளதனைத்துமே தருகிறோம், உள்ள ஒவ்வொன்றுமே தருகிறோம். காணிக்கை ஏற்றிடுவார், உமதாய் மாற்றிடுவார். காணிக்கை ஏற்றிடுவார், உமதாய் மாற்றிடுவார். அர்ப்பணம் அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம், அர்ப்பணம் அர்ப்பணம் எம்மையே அர்ப்பணம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றுமே வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்.
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையின் கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தோம். வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுனுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமேப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. நம் ஆண்டவர் தருகின்ற அந்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரே நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மை தூய்மை செய்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியவர் என்ற நம்பிக்கையோடும் இந்த விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். பரிந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது, என் இயேசு எந்த நோயில் கலந்திடும் வேளை இது. உணவாய் உணர்வாய் வாயிரைவா, உணவாய் உணர்வாய் வாயிரைவா, என் உயிராய் உறவாய் வாயிரைவா, என்னை பரிந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது, என் இயேசு இந்த நோயில் கலந்திடும் வேளை இது. மண்ணோடு விதையானே, உந்தன் உயிர் தந்தாய் நான் மரமானே. கடலோடு கலந்திடும் நதியாக நானும் கலந்திடும் பொது உறவு, கனிவோடு காத்திடும் கரம் பற்றி நடத்தி உன்னன்பு தரும் நிறைவு. காற்றோடு பேசும் பூவாய் உன்னோடு நானும் பேச அமுதாக உந்தன் வரவு. என்னை பரிந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது, என் இயேசு இந்த நோயில் கலந்திடும் வேளை இது.
சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய் தரலாம். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு உலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற அனைவரும் தலைவணங்குவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பையும் அரவணைப்பையும் நிறைவாக பெற்று மகிழ்ந்திட சென்று வாருங்கள். வாழ்க்கை பயணம் தொடர்கின்றது.